லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் பார்த்திபனை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னை பத்தி என் மனசுல இருந்த கவலை எல்லாமே பார்த்திபனை பார்த்ததுக்கு அப்புறம் பறந்து போயிடுச்சு. அது எப்படி நீ அவ்வளவு உறுதியா சொல்ற? பார்த்திபனை பார்த்த செகண்ட்லயே எனக்கு அது புரிஞ்சு போச்சு. அவர் ஸ்மைல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் தான் என்கிட்ட பேசிட்டு போயிருப்பாரு. என்கிட்டயும் அவ்வளவு கேரிங்கா அன்பா பேசினாரு. லைஃப் முழுக்க நீ அவர் கூட இருக்க போற, உன்னை எப்படி பார்த்து பாருன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பார்த்திபன், நீங்க கவலைப்படாதீங்க. இவ ஏதாச்சும் சேட்டை பண்ணா நான் பாத்துக்கிறேன் உங்களை. ஏங்க அவங்க 2 பேருமே அப்படித்தாங்க. உங்களுக்கு பரவாயில்லன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பார்த்துக்கோங்க. என் நிலைமை தான் இந்த வீட்டில் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. மாமா சைக்கிள் கேப்ல விளையாட்டுதாம்மா. ரஜினி, சொல்லு எஸ்தர். நான் கேட்கணும்னு நினைச்சேன். உன் கல்யாண வீடியோ இருக்கா? பார்க்கலாமா? என்னாச்சு? கல்யாண வீடியோ இருக்கான்னு தானே கேட்டேன். இவங்க 2 பேரும் ஏதோ ஹாரர் மூவி பாக்குற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறாங்க. நீங்க 2 பேரும் காமெடி படம் பார்த்து சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறீங்க. கல்யாண வீடியோ தானே அது? இல்ல. ஆமா இல்ல. இல்லையா? ஏன் கல்யாணத்துக்கு வீடியோல எடுக்கலையா? நேர்ல தான் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் வீடியோலயாச்சும் பார்க்கலாம்னு நினைச்சேன். இல்ல இல்ல, அந்த கல்யாணத்துல வீடியோ எல்லாம் எடுத்தாங்க. ஆனா அட இரு பார்த்திபா, அவங்க ஆர்வமா கேக்குறாங்கல்ல. சகல நீங்க சொல்லுங்க சகல. வீடியோ எல்லாம் எடுத்தாங்க. அப்ப அது எங்க? பொண்ணோட அப்பா எரிச்சிட்டார். யாரு? ரஜினியோட அப்பாவா? ஐயோ, பொண்ணோட அப்பா. ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. வீடியோ இல்லனா கூட பரவாயில்ல, கல்யாணம் நடக்கும்போது போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல. போட்டோல எடுத்தாங்க. ஆனா கல்யாணத்துல போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்தாங்களா? இவங்க 2 பேரும் தான் அந்த போட்டோல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஐயோ கர்த்தரே, ஐயோ என்னால முடியல. என்னாச்சு உங்களுக்கு? மாமா ஏன் இப்படி பண்றீங்க? அண்ணே, இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம். ரஜினியோட ஃப்ரெண்டு, நம்ம வீட்டு கெஸ்ட், அவங்களை எப்படியே கஷ்டப்படுத்துறது? இப்ப என்னங்க, உங்களுக்கு ரஜினி பார்த்திபன் கல்யாணம் பார்க்கணும், அவ்வளவுதானே? இருங்க, நான் ஏற்பாடு பண்றேன். சகல இதோ நான் வந்துடுறேன். மாமா ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? அண்ணா, என்ன கோலம் இது? நான் அண்ணன் இல்ல, நான் தான் கல்யாண பொண்ணு. அப்ப நான் தான் பாத்துவேன். போச்சு, என் மொத்த மானத்தையும் வாங்க போறீங்க. மொத்த மானத்தையும் வாங்க போறாங்களா? அப்ப நான் அதை பார்த்தே ஆகணுமே. ரியலி இன்ட்ரெஸ்டிங் பிரதர்ஸ். சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. கம் ஆன். அழகு. பாஸ் இங்க பாருங்க, இப்ப நான் தான் கல்யாண பொண்ணு. அதாவது ரஜினி. ஐயோ, நான் கல்யாண பொண்ணு, அவன் தான் ரஜினி. ஆனா சார், டிராமா பார்க்க வந்தா அது முடியற வரைக்கும் அமைதியா பார்க்கணும். நீங்க என்னடா ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க? சரி, உங்க பேர் என்ன? இது நல்ல கேள்வி. என் பேரு ராகவி, இது பார்த்திபன். இப்போ பார்த்திபன் ராகவிக்கு கல்யாணம். எங்க கல்யாணத்துக்கு ரஜினி கெஸ்டா வந்திருக்காங்க. ரஜினி ஒன்னு சொல்லுங்க, நான் போய் அட்மாஸ்பியர் ரெடி பண்ணிக்கிறேன்.
ரஜினி ம்? கோச்சுக்காதம்மா, நீ வந்து தாலி எடுத்து கொடுமா. நீ தான் இப்ப ஐயரு. ஆமாமா. ஐயரு. மாமா உட்காரு ரஜினி. உட்காரு ரஜினி. ஆ, நல்ல மானத்தை வாங்குறீங்க. ஐயரு, ராகவி, பார்த்திபன், ரஜினி. ஆம், ஆ, ஆ. ஐயரு ரெடி, தாலியும் ரெடி. ஐயரே, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? தாலி எடுத்து மாப்பிள்ளை கையில கொடுங்க. ம்? நல்ல நேரம் முடியுதுல்ல, ஆ. எடுத்து கொடுங்க ஐயரு. எடுத்து கொடு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவ போட்டும். நீதான் என்னோட டார்லிங். அவ கிடையாது. அழக்கூடாது. பே. பாத்தீங்களாங்க, இப்படி தாங்க நடந்துச்சு இவங்க கல்யாணம். ஐயோ சந்தோஷமா? ஆ? ஹாப்பி. என்னடி இது? இப்படியே உன் கல்யாணம் நடந்துச்சு? ம். நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்கல்ல? ஆமாங்க, லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். ம். அந்த லவ்வுக்கு ஒரு வில்லி வந்தாங்க. அந்த வில்லி, அவ பேரு அனிதா. அனிதாவா? ஏய், நம்ம அனிதாவா? அது ஒரு பெரிய கதை. ஆனா அவ நம்ம அனிதாவா வரல, பார்த்திபனோட அக்கா அனிதாவா வந்தா. ஏய், ஒரு கதையில எத்தனை ட்விஸ்ட் தான் கொடுப்பீங்க? அனிதாவோட தம்பியா பார்த்திபன்? ம். ஆமாங்க. ஆக மொத்தம் இப்படி நடந்திருக்கு உன் கல்யாணம். ஒரு வீடியோ போட்டோ கூட இல்லாம. போட்டோ வீடியோவா? பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து நாங்க உயிரோட தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். பார்த்திபன் கிட்ட இருக்கிற லிஸ்ட்ல அதே மாதிரி ரஜினியோட நிறைய ஆசைகள் இருந்துச்சு. ஆனா ஒரு முக்கியமான ஆசை அதுல எழுதாம விட்டு போயிருக்கு. அந்த லிஸ்ட் எனக்கு அனிதா தானே கொடுத்தா. அவ மிஸ் பண்ண வாய்ப்பே இல்லையே. இல்ல, அது அனிதாக்கு கூட தெரியாது. அந்த ஆசை என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னது? அந்த ஆசையும் கண்டிப்பா நடக்கும். ஆனா அத பார்த்திபன் நிறைவேற்ற போறதில்ல. நாங்க 3 பேரும் சேர்ந்துதான் உன்னோட ஆசையை நிறைவேற்ற போறோமே. என்ன பிரதர், முடிச்சிருவோமா? எங்களுக்கு ஓகே. டபுள் ஓகே. சூப்பர். புதிய வானம் வானம் வானம். புதிய நானும் இன்னும் முடிக்கலையா? பூமி பூமி எங்கும் பனி மழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது. அவன் இங்க வெயில்ல செத்து வழிஞ்சிட்டு இருக்கான். இந்த வெயில்ல கோட் சூட்டை போட்டுக்கிட்டு பனிமழை பெய்யுதா என்ன? உங்களுக்கு? சரிதான். என்னமோ பெருசா பிளான் பண்ணிருக்கீங்க. மரியாதையா என்னன்னு சொல்லுங்க. பாத்திபா,
this is a new project. ஆ, என்னது? எஸ், திஸ் இஸ் a project. Yeah. யா, இது வேறயா? இதுல நீ இருக்க பார்த்திபா? Yes. என்னது? நானா? யா, அண்ணே அதை எடுங்க. Come on, make it fast, yeah. Just wait, yeah. என்ன ராதிகா 3 கோட் சூட்டோட வெளியே போக போகுதுங்க போல. திரும்பவும் கோர்ட்டுக்கு போய் ஏதாவது ஸ்டே வாங்கிட்டு வர போறாங்களோ? அக்கா, ஒரு வீட்டுக்கு எத்தனை தடவை தான் ஸ்டே வாங்குறது? இவங்க என்ன பண்ணா நமக்கு என்னக்கா? வா போலாம். ம். இது யாருக்கு? என் பொண்டாட்டி சங்கரிக்கு. வெரி குட், யா. என்னென்ன பார்த்திபா, இருக்கிறதே நம்ம 3 பேரு. நானும் சகலையும் ஏற்கனவே கோட் சூட் போட்டு ஸ்டைலா இருக்கும். அப்போ இப்ப மிச்சம் இருக்கிறது நீ மட்டும் தானே? இந்த அப்படி துணுதான். ஆஹா, இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. நீங்க மறைக்கிறீங்க. மரியாதையா என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். பார்த்திபா, எனக்கு கல்யாணம். எது? கல்யாணமா? என்னென்ன சொல்றீங்க? சகல, ஆமா பார்த்திபா, சகலி கல்யாணம். நம்ம 2 பேரும் தான் மாப்பிள்ளை தோழர்கள். பாஸ், என்ன பாஸ் நீங்களும்? அவர்தான் அப்படி பேசிட்டு இருக்காருன்னா சும்மா இருங்க. என்ன, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. இப்ப இன்னொரு கல்யாணம் உங்களுக்கு தேவையா? ஆமாப்பா, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, 2 பிள்ளைங்க இருக்குது. என்ன பிரயோஜனம்? என் பொண்டாட்டி தூணுக்கு அந்த பக்கம் நிக்கிறா. நான் இப்படியே தனியா இருந்து கஷ்டப்பட முடியுமா? அண்ணே, சகல, 1 minute ப்ளீஸ். Thank you. இட்ஸ் ஓகே. பாத்திபா, இந்த வாய்ப்பெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. இந்த அண்ணனுக்கு கிடைச்சிருக்கு. நீ நல்ல தம்பியா இந்த அண்ணனை ஆசீர்வாதம் பண்ணுப்பா. விளையாடாதீங்க அண்ணா, இதெல்லாம் தப்புண்ணே. பாத்திபா, அங்க நின்னு பார்த்தா உனக்கு தப்பா தான் தெரியும். என் இடத்துல நின்னு பாருப்பா, அப்பதான் உனக்கு புரியும். நீ சட்டுன்னு ரெடி ஆகி அண்ணன் கூட வந்து நின்னு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சு கொடு. Come on பார்த்திபா. வா, கிளம்பு கிளம்பு. வா, கிளம்பு. போப்பா. என்னமோ பண்றீங்க 2 பேரும். உங்க 2 பேர் வாயில இருந்து ஒரு வார்த்தை உண்மை வரல. ஏதோ கோத்து விட போறீங்கன்னு மட்டும் தெரியுது. சரி, நான் ரஜினி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். இருப்பா. பார்த்திபா, நல்லா கதையை கெடுத்த நீ. ரஜினிட்ட கேட்க போறே நீ? அவட கேட்டா எல்லாம் நடந்துருமா? ஏப்பா, கூட பிறந்த அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ரஜினி நினைப்பாளா? இல்ல ஓகே மாமா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு வந்து வாழ்த்துவாளா? இது ரஜினிக்கு தெரிய வேண்டாங்கிறீங்களா? யாபா, ரொம்ப நேரமா அதான்பா சொல்லிட்டு இருக்கோம். அண்ணா, இவன் வேலைக்கு ஆக மாட்டான். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா 60 கல்யாணம் தான். பாத்திபா, ஏப்பா என் வாழ்க்கையில விளையாடாதப்பா. இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்காம இந்தா வா பார்த்திபா. மாத்திட்டு கிளம்பி வாப்பா. ஓ, புடிப்பா. புடி பார்த்திபா. என் தங்கம் இல்ல. ஓ, சீக்கிரம் போயிட்டு வா, டைம் ஆகுது. எனக்கு என்னமோ சரியா படல. வா. புதிய வானம் பார்த்திபா, அசத்திரியப்பா. ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதே. இரு இரு. அட அட அட. எப்படி? சூப்பர். அண்ணா, நீங்க 2 பேரும் ஏதோ முழு பூசணிக்காய மறைக்கிறீங்க. அதை கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு எனக்கே விபூதி அடிக்கிறீங்கல்ல? கிளம்புங்க கிளம்புங்க, எப்படியும் தெரியதான் போகுது. பாத்திபா, ஒரு 2 minutes வெயிட் பண்ணு, நான் போய் பேக் எடுத்து வந்துறேன். சகல, நகரீங்களா? லெட்ஸ் கோ ப்ரோ. மானஸ்தையா பாஸ், நீங்க இப்பயாச்சும் உண்மையை சொல்லுங்க. திடீர்னு எப்படி கல்யாணம் இல்ல? திடீர்னுலாம் இல்ல. அவர் ஸ்கூல் படிக்கும் போது அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. என்னது? ஸ்கூல் படிக்கும் போது லவ்வா? அந்த பொண்ணுக்கு இன்னுமா கல்யாணம் ஆகாம இருக்கு?
நீ இப்படி லாஜிக்கா கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்லுவேன்? அந்த விவரம் எனக்கு தெரியாதுப்பா. அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்தாராம். அந்த பொண்ணு அண்ணன் கிட்ட உங்க கையால எனக்கு மோதிரம் மட்டும் போட்டு விடுங்கன்னு ஃபீல் பண்ணி கேட்டாங்களாம். இவரு உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. பாஸ் இதெல்லாம் தப்பு பாஸ். என்ன பார்த்திபா நீ? ஒரே வீட்டுக்குள்ள 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு ஜாலியா இருக்காரு மாமா. மாமனார் வழியில் மருமகன். ரைட்ல எப்படி? ஏசகல எஸ். என்ன சொல்றாரு நம்ம நடுசகல? அதுவா, இந்த திருமணத்தை குறித்து சிறிய அச்சத்தில் இருக்கிறார் பார்த்திபன். என்ன இந்த வீர பார்த்திபனுக்கு அச்சமா? பேசுங்க பேசுங்க. நீங்க போடுற நாடகத்துல என்னையும் கோத்து விடுறீங்க. மொத்தமா யார்கிட்ட உதவாங்க போறேன்னு தான் தெரியல. பயப்படாத பார்த்திபா, நான் ஃபுல்லா மேரேஜ் மூட்ல அப்படி ஜாலியா இருக்கேன். லெட்ஸ் என்ஜாய். கம் ஆன் गाइस, follow me. கம் ஆன். வா பார்த்திபா. ஏப்பா கூப்பிடுப்பா. பார்த்திபா ஆள காணோம். சீக்கிரம் வா பார்த்திபா. ஆ, வா. வரேண்ணே. இதோ வந்துட்டாங்க. வரேன் பாஸ். அட வாப்பா. என்னண்ணே கார்லாம் ரெடியா இருக்கு? என்ன தைரியத்துல வீட்டு வாசல்ல கார் விட்டுருக்கீங்க? பார்த்திபா எல்லாம் அண்ணன் ஏற்பாடு தான். இந்த மாதிரி நீ எத்தனை பிளான் போட்டு வேலையை முடிச்சிருப்ப, இதுக்கு போய் நீ யோசிக்கலாமா? ஓ டைம் இல்ல மை பாய்ஸ். கம் ஆன், கெட் இன்சைட் தி கார். என்னண்ணே நிஜமாவே சர்ச்சுக்கு வந்திருக்கோம்? ஏப்பா நான் என்ன பொய்யாப்பா சொல்றேன்? பாருங்க சகல என்ன பேசிட்டு இருக்காங்க. விடுங்கண்ணே. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என்ன சொன்னாலும் இவன் நம்ப மாட்டான். அவனே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நிஜமாவே கல்யாணம் தானா? ஐயோ சத்தியமா கல்யாணம் தான்ப்பா. இல்ல கல்யாண பொண்ணு எங்க? கல்யாண பொண்ணு நீ வர வரைக்கும் முன்னாடி எல்லாம் வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு இருப்பா. என்ன பார்த்திபா உள்ளதானே இருப்பா. நான் பாத்துட்டு வரேன். நான் தான் சொன்னேன்ல பார்த்திபா எதா இருந்தாலும் கண்ணால பார்த்தா தான் நம்புவான்னு. நீ பாருப்பா, நீ போ. போய் பாரு. என்ன யாரையுமே காணோம். என்னமோ பிளான் பண்றாங்க.
நீங்க நீங்க பாட்டு அனிதா கங்க்ராச்சுலேஷன். அக்கா நீ எப்படி இங்க? டேய், உங்க கல்யாணத்துக்கு நான் இருக்க வேண்டாமா? என்னது எங்க கல்யாணமா? அண்ணா என்னண்ணா இது? உங்க கல்யாணம் தானே கூப்பிட்டு வந்தீங்க? ஆமா, ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு சும்மா கிளின்னு கிழியுது எங்களுக்கு. இதுல இன்னொன்னு வேறயா? பாத்திபா தாங்காது பாத்திபா. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் வீக். சரி, இப்போ திடீர்னு எதுக்கு இந்த கல்யாணம் ஏற்பாடலாம்? நாங்க படிச்ச கான்வென்ட்ல ஒரு சர்ச் இருக்கும். அங்க நிறைய வெட்டிங் நடக்கும். ஒவ்வொரு தடவையும் அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கல்யாணம் நடந்தா இந்த மாதிரி சர்ச்ல கிறிஸ்டின் வெட்டிங்கா தான் நடக்கணும்னு ரஜினி சொல்லிட்டே இருப்பா.